ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நாங்கள் 5000 2 லிட்டர் டேங்க் ஏற்றிருக்கிறோம். இப்போ நாங்கள் இதெல்லாம் ஃபிட்டிங்ஸ் பண்ண போகிறோம். இது 5000, அது 5000, 2000, 10,000 லிட்டர் டேங்க்கு நாங்கள் இப்போ ரெண்டும் ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஹோல்ஸ் போடணும். இந்த பிட்டு 1.25 இன்ச் பிட்டு, 2 இன்ச் பிட்டு ஒன்று போட்டு ஓட்டை போட்டிருக்கிறோம். இது மோட்டர் லைனுக்கு மேலே போட்டுட்ருக்குறோம். மோட்டர் லைனுக்காக மேலே போடுறோம் இந்த ஓட்டை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் வீடியோ லாங் ஆயிடுதுன்ட்டு செல்லன் ஃபிட்டிங் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், சென்டரில் வந்து 2 டேங்க் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். 2க்கு வந்து தண்ணி போகிறதுக்கு, இதிலேருந்து அதில் போகிறதுக்கு 2 இன்ச் டேங்க் நிப்பல் போட்டு எஃப்டி போட்டு சென்டரில் ஒரு யூனியன் போட்டிருக்கிறோம். எதுக்காகனா, நாளைக்கு எதனா சால்ட்டு அது இது தண்ணி டேங்க்கில் இருந்தால் அது கழுவி ரிமூவ் பண்ணி ஆசிட் வாஷ் பண்ணுறதுக்காக நாங்கள் சென்டரில் யூனியன் போட்டிருக்கிறோம். 2 டேங்க் தனியாகிடுது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 2 இன்ச் டேங்க் நிப்பல் போட்டு எஃப்டி போட்டு ஒரு எல்போ போட்டு ஷூ டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். சென்டரில் வந்து பார்த்திங்கனாக்கா பிராஸ்து ஒரு கேட் வால் வச்சுருக்கிறோம். ஏன்னா வெயில் விழும், அதனால் பிவிசி சிபிசி கேட் வாலும் லைஃப் வரும். நாங்கள் வந்து பெரிய 2 இன்ச் போட்டிருக்கனால 2 இன்ச்து கேட் வால் பிராஸ்து போட்டிருக்கிறோம். த்ரெட்டு ஸ்லாக்கு போட்டு எம்டிங் போட்டு பெருசு கேட் வாலில் 2 இன்ச்சுதே பிராஸ்து வச்சுருக்கிறோம். இது பாருங்கள், ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி சென்டரில் வச்சுருக்கிறோம். இதிலேருந்து அவுட்புட் லைனிங் போகுது. இது 2 இன்ச் பைப்பு. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்போ போட்டு மேலே ஏற்றிருக்கிறோம். இது கேட் வால் 1.25 இன்ச்சுது. 2க்கு 1.25 புஷ் போட்டு கேட் வால் அங்கே ஒன்று வச்சுருக்கிறோம். இதே மாதிரி லைனு நேராக போகுது. இங்கே ஒரு லைன் இறங்குது, அதே மாதிரி இங்கே ஒரு லைன் இறங்குது. இதெல்லாம் அவுட்புட்டு போகிறதுக்காக சென்டரில் ஒரு கேட் வால் வச்சுருக்கிறோம். இந்த கேட் வால் ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி. இது செவுர் பக்கமாக இருக்கிறனால பாருங்கள், அவுட்லெட் லைன் போகுது. பாருங்கள், 2 இன்ச் பைப். இது 2 இன்ச் பைப்புக்கு நாங்கள் டேங்க் நிப்பல் அதெல்லாம் செட் பண்ணி கேட் வால் வச்சுருக்கிறோம். அது பிராஸ்து கேட் வால் இப்போ சொன்னேன்ல, அதே கேட் வால் தான் பிராஸ்து. பாருங்கள், த்ரெட்டு செலாக் போட்டிருக்கிறோம். வெயிலுக்கு இது போட்டால் ஒன்றும் ஆகிறதில்ல, அதனால இது போட்டிருக்கிறோம். அப்படியே எல்போ போட்டு ஏர்வெண்ட் ஏற்றிருக்கிறோம். அங்கே ஒரு கேட் வால் இருக்குது. பாருங்கள், அந்த சைடுக்கு 2 இன்ச்சு ஒரே ஏர்வெண்ட் வச்சுருக்கிறோம். தண்ணியெல்லாம் செல்லன்னு போக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பாருங்கள், இங்கேருந்து அதே மாதிரி 2 இன்ச் பைப்பு லைன் போட்டு அதுக்கு டிவைட் பண்ணி தனித்தனியாக லைன் இங்கே இறக்கிருக்கிறோம். பாருங்கள், இங்கே ஒரு டீ போட்டு புஷ் போட்டு இங்கே ஒரு கேட் வால் கை கட்டுற அளவுக்கு வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஒரு டீ புஷ்ஷு போட்டு இங்கே ஒரு கேட் வால் வச்சுருக்கோம். லைனிங் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. அது கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக பெரிய பைப் நாங்கள் எடுத்துருக்கிறோம். 2 இன்ச் பைப் எடுத்துருக்கிறோம். அவுட் சைடு அந்த சைடு பார்த்திங்கனாலும் பிவிசி 1.25 இன்ச் பைப்பு 15 கேஜ் போட்டிருக்கிறோம். வெயிலுக்கு ஒன்றும் ஆகாது. பெரிய பைப் தான் போட்டிருக்கிறோம். நாங்கள் அப்படியே மேலே போகுது. அதே லைன் தான். இங்கே ஒரு கேட் வால் வச்சுருக்கிறோம். அப்படியே லைன் கீழே இறங்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பட்டன் அமுத்துங்க. இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி சொல்லுங்கள். ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் நாங்கள். இங்கேருந்து மேலே போகுது. இது எல்போ போட்டிருக்குது ஏர்வெண்ட்க்கு. மேலே 2 இன்ச் பைப்பு, மேலே ஏர்வெண்ட் போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது மோட்டர் லைனு. அது நாங்கள் இப்போ தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். SIAD 8124 நம்ம சேனல் பேர்.